நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டோர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்வுட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைட் பாருங்களேன், இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு செப்பல் ஸ்டாண்ட் நல்ல ஒரு சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. வெளியிலே நம்மளுக்கு ஒரு செப்பல் ஸ்டாண்ட், இந்த சைட் நம்மளுக்கு லிஃப்ட் வரும். அப்படியே உள்ளே போயிடலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பாருங்களேன். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வராது, கார் பார்க்கிங் காஸ்ட் வராது, லிஃப்ட்டுக்கு காஸ்ட் வராது, ஜிஎஸ்டி காஸ்ட் வராது, இபிக்கு காஸ்ட் வராது. சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபால் சீலிங் ஹுட் ஒர்க் எல்லாமே பார்த்தா 8 லட்ச ரூபா கொடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணீங்க. அந்த ப்ரைஸ்லேருந்து ரொம்ப நெகோசியேஷன் பண்ணி தான் நான் இப்போ கோட் பண்ணியிருக்கேன் ப்ரைஸை. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 76 lakhs 76 லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டுமே வந்துடும். நீங்கள் இந்த 76 lakhs கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோபா இந்த 2 காரும் இல்லை, நீங்கள் அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது. அது மாதிரி லேஃப்ட் கபோர்ட்ஸு, அது மாதிரி 3 ஏசி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த கோயிலம்பாக்கம் ரோஸ் நகர் லொக்கேஷனில் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ பெனிஃபிட்ஸோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கிடைக்காது. அதுவும் 1 இயர்க்குள்ளே வர ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் நகர் தாங்க. ரோஸ் நகரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணியிருந்தீங்க. ஹரி, நான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கோட இந்த ப்ரைஸ் நீங்கள் கோட் பண்ணியிருக்கீங்க, இதோட எனக்கு இந்த ப்ரைஸில் ப்ராப்பர்ட்டி கிடைச்சா இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வித்தின் ஒரு 1 டேலேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை திருப்பி நான் டீகோட் பண்ணி திருப்பி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ப்ரைஸை வச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த கோயிலம்பாக்கம் ரோஸ் நகரில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி கோயிலம்பாக்கம் ரோஸ் நகர் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரோஸ் நகர்னா எல்லாருக்குமே தெரியும், கோயிலம்பாக்கம் லொக்கேஷனில் ரொம்ப ஃபேமஸான லொக்கேஷன், ரொம்ப ஃபெமிலியரான லொக்கேஷன் கூட தான் இந்த ரோஸ் நகர் லொக்கேஷன். ரொம்ப டீசெண்டான ஏரியா கோயிலம்பாக்கத்தில். அதனால் ரோஸ் நகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக ரோஸ் நகர் லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரேடியல் ரோடு, இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் டு பல்லாவரம் ரேடியல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச்சங்காடு சிக்னல்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈச்சங்காடு சிக்னல் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோட் பிரியற இடத்துல தான் இந்த ஈச்சங்காடு சிக்னல்ன்றது நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஈச்சங்காடு சிக்னல்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்மளோட சைட்டு அமைஞ்சிருக்கு. நம்ம மேடவாக்கம் டு கோயிலம்பாக்கம் போகிற மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 800 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா உங்களுக்கு 1065 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 420 420 யூடிஎஸ் நம்மளுக்கு வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு 8 மந்த் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஒரு 8 மந்த்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே தான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு ஆகுது. ஸோ ரொம்ப வருஷம் ஓல்டெலாம் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, இது நம்மளோட கார் பார்க்கிங் வருங்க. ஒரு எக்ஸிவி கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த F1 இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? F1 தான் நம்மளோட கார் பார்க்கிங். நீங்கள் இங்கேயும் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்களேன், இங்கே உங்களுக்கு 2 பைக் இருக்குங்களா, இங்கேயும் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்மளோட பாத்வே தான். அதனால் 2 கார் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பேஸும் இருக்குது. ஒரு 4-5 பைக் கூட நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 6 யூனிட் தாங்க வரும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ரோஸ் நகர் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரைனேஜ் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. வெளியில் பார்த்தீங்களா பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் எல்லாமே இப்போ ரோஸ் நகரில் ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் பார்த்தா இந்த ரோட் போகிற ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் சைட்டுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் விஷுவலாகவே பார்த்துக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரைனேஜ் ஒர்க்லாம் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. சரிங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு மற்ற எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. என்னடா கண்ணாடிலாம் போட்டு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கண்ணு வலி, அதனால தான் இந்த கண்ணாடி போட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிசிடிவி கேமரா கவரேஜும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் EB நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சைட் நம்மளுக்கு 3 கார் பார்க்கிங் வந்துடும். மொத்தம் 6 யூனிட் சொல்லியிருந்தேன். இந்த சைட் நம்மளுக்கு 3 கார் பார்க்கிங் வந்துடும். ஃபர்ஸ்ட் கார் பார்க்கிங்கே நம்மளோடது தான். அப்படியே வாங்களேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் ஏரியா வந்துருங்க. இது வந்து நம்மளுக்கு லிஃப்ட் வந்துடும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா
அந்த சைடு ஒரு 3 கார் பார்க்கிங் சொல்லியிருந்தேன். இந்த சைடு நம்மளுக்கு 3 கார் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ இந்த சைடு இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, ரியர் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரியர் ஃபேசிங்கில் ரோட் ஃபேசிங்கில் இருக்குது. ரோட் ஃபேசிங்கோட கார் பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் வந்துடும். ரியர் ஃபேசிங்கில் இருக்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடுங்க. லிஃப்ட்டும் நம்மளுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வீடியோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க, ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் மீட் பண்ணலாம் வாங்க. ஹாய், இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் இருக்குது. இந்த சைடு ஒரு யூனிட் இருக்குது, இந்த சைடு ஒரு யூனிட் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டோர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு செப்பல் ஸ்டாண்ட் நல்ல ஒரு சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. வெளியிலே நம்மளுக்கு ஒரு செப்பல் ஸ்டாண்ட், இந்த சைடு நம்மளுக்கு லிஃப்ட் வரும். அப்படியே உள்ளே போயிடலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது சரிங்களா. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணி காட்டிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் யாரும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ். ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம செமி ஃபர்னிஷ் மாதிரி போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லி ஃபர்னிஷ் எல்லாமே சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் அதையும் ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்னும் ஒரு 1.5 மந்த்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்ராட் மூவ் ஆகிறாங்க. ஸோ ஒர்க் விஷயமா அதனால மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே மஸ்ஜித் எல்லாமே பார்த்தலாம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 1065 1065 உங்களுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 425 425 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. அப்படியே உள்ள வந்துடலாம். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஷோபா நம்மளுக்கு போட்டுருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஷோபாவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டீபாய் மாதிரி அந்த டேபிள் ஹுட்லயே போட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த ஷோபாவும் நான் சொல்ற பிரைஸோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சரிங்களா. இந்த பீப்பாய், இந்த ஷோபா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே அந்த சைட் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஷோபா இருக்கு. இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஹுட் ஒர்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ஹுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹுட் ஒர்க்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்குங்க. டிவி யூனிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 இன்ச் 55 அடி இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி நல்ல ஒரு பெரிய டிவியாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லிப் லைட் நல்லா இருக்குல்ல. ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லிப் லைட்ஸ் இருக்குது. அப்படியே மேலே பாருங்களேன், மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் லைட் வச்சு அங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும், இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குங்க. ஏசி பாயிண்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ உங்களுக்கு வென்டிலேஷன் சன்லைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரிங்க. ஹால்லேயே கீழே பார்த்தா உங்களுக்கு வாஷிங் மிஷின் நல்ல ஒரு பெரிய வாஷிங் மிஷினாகவே வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு இருக்கு. மேலே பார்த்தா அந்த சர்ஃப் எக்ஸல் அந்த லிக்விட் வைக்கிறதுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் அதுக்கான டேபிள் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாப்ஸ் எல்லாமே இந்த சைடும் பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பால்கனிலேருந்து வெளில வந்தால் இந்த வியூ பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது பார்த்தா டிவி யூனிட் நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்ட்டிஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தா அந்த மணி பிளான்ட்டு இந்த லைவான பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியே வாங்களேன். இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே நம்ம அக்காக்களுக்கு நம்ம அம்மாக்கள் அவங்களாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிச்சனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் மட்டும்தான். இந்த பூஜா ரூம் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கோவில் மாதிரியே நம்மளுக்கு செட் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மேலே பாருங்களேன், இந்த கோயில்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலசம். ஸோ அது மாதிரி கலசனாலாம் அந்த வுட்லேயே கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படியே உள்ளே பாருங்கள். உள்ளே பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த சொஸ்திக் சிம்பிள் போட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரேக்ஸ் வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பூஜா அந்த முருகர் ஃபோட்டோ புள்ளியார் ஃபோட்டோ எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரேக் இருக்குது. நல்ல ஒரு பெரிய பூஜாரமாகவே இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் ட்ரா ஸ்லைடிங் ட்ரா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. அடுத்து இந்த பூஜா ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இது அப்படியே உள்ளவாங்க. இந்த பெட்ரூம் பாருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 11 by 11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன்,
மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கபோர்ட்ஸ் வருதுங்க. இந்த கபோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்குள்ளேயே இருக்குது. இங்கே வால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும். நல்ல ஒரு பெரிய கபோர்டாக தான் இருக்குது. ஸோ உள்ள ஓனர் இருக்கிறதுனால உள்ள அவங்களோட பர்சனல் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். அப்படியே வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். ரெஸ்ட் ரூமும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கிளாஸ் செட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப் டு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் வந்துடும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அப்படியே இங்கே பாருங்களேன், ஒரு வாஷ் பேஷன் ஏரியா வெளியிலே நல்ல ஒரு அந்த வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த கிராண்ட் ஃபினிஷிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இன்னும் வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்டர் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்தவரை ஃப்ளட் எஃபெக்ட் ஏரியா இது கிடையாது. இந்த வாஷ் பேஷன் கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ட்ராஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, உங்களோட திங்ஸ் எல்லாம் உள்ள வைக்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம், நடுவில் வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. 11x11 சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு காட் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா ஒரு சிஸ்டம் டேபிள் நம்மளுக்கு வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லேஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த லேஃப்டோட ஹுட் கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இது நம்மளுக்கு பால்கனிங்க. வாங்க அப்படியே. நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குது. பால்கனியோட கைப்பிடி எல்லாமே பார்த்தா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இந்த சாலிட் பிளாக், ஆலோ பிளாக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே வாங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்காக மட்டும்தான் நான் திருப்பியும் ஒரு ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணும் போது உங்களோட டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஓனர்கிட்ட உட்காந்து பேசி ஒரு சின்ன நெகோசியேஷன் இல்லை, பெரிய நெகோசியேஷனாகவே ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்து வந்திருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு ப்ராப்பர்ட்டி போஸ்ட் ஆனால் உங்களுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஓனர்கிட்ட உட்காந்து பேசி உங்ககிட்ட நான் எடுத்து வந்து கண்டிப்பாக சேர்ப்பேங்க. அதை ஃபஸ்ட்டு நம்புங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம கிச்சனுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே கிச்சன் தான் பார்த்துருவோம். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாருங்களேன், கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்மளுக்கு சிம்னி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. இங்கேயும் பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ரேக்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த சிம்னி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்வா கார்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அது உள்ள இருக்கு, வெளியில தெரியுற மாதிரி இல்லை, நல்லா உள்ளதான் இருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன். நீங்க பாருங்களேன், எல்லா வீட்லயும் சின்ன வாஷ் பேஷன் தான் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாவே கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் சன்லைட்டுக்காக நல்ல ஒரு பெரிய கிளாஸ் செட்டப் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவன் நம்மளுக்கு வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜாவே இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே இருக்கு. கிச்சனுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தால் இந்த கிச்சன் எவ்வளோ பெரிய கிச்சன் சொல்லிட்டு நீங்க ஒரு சின்னதாக பார்த்துக்குங்களேன், யோசிச்சு பார்த்துங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தான் இருக்குது. சரிங்களா, அப்படியே வாங்க நம்ம தேர்ட் பெட்ரூம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே கண்ணாடி போட்டுட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்னென்ன நேற்று பைக்கில் போகும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பூச்சி கண்ணில் பட்டுதுங்க. ஸோ கண்ணில் அந்த லைட் வெளிச்சம் கண்ணில் படும்போது கொஞ்சம் கண்ணு கூசுது. அதனால தான் உங்களுக்கு கிளாஸ் போட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டிட்டு இருக்கேன். இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 12x12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய கார்ட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேர் நீங்கள் தூங்கலாம், அவ்வளோ பெரிய கார்ட்டாகவே இருக்குது. இவ்வளோ பெரிய கார்ட் போட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த சைடு பார்த்தா ஒரு சிஸ்டம் டேபிள் நம்மளுக்கு போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால்பேப்பர் பாருங்களேன், டிவிக்கு சின்ன மாதிரியே இருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த யானை ஃபோட்டோ போட்டு நல்லா ஒரு பெரிய வால்பேப்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்காது, அந்த கலரும் நல்லாவே இருக்கு. பெட்ரூம்க்கு அந்த பெயிண்டிங் பாருங்களேன், இங்க ஒரு கலர் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர்ல. கீழே ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங்லாம் இவங்களே சூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே இவங்க புக் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இந்த பெட்ரூம்லேயும் பாருங்க, அந்த சைடு பாருங்க ஒரு விண்டோ நம்மளுக்கு இருக்கு, மேலே ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் வந்துருங்க, லேஃப்ட் கபோர்ட்ஸ் வந்துடும். இந்த 3 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே தான் இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த பெட்ரூம்ல வந்து அந்த சைஸ்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. இது நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. இந்த அட்டாச் பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு கிளாஸ் செட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் வந்துடும். இந்த ஷவரை பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஷவராகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவங்க கஸ்டமைஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணது. சரிங்க, இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சுற்றி காட்டிட்டேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீட்டோட ப்ரைஸ் மட்டும் தான் இன்னும் நான் உங்ககிட்ட சொல்ல. ப்ரைஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா?
சரிங்க, அப்படியே நம்ம டெரஸ் போயிடல. டெரஸ் ஃபுல்லாகவே பார்த்துலாம். ஏன்னா போன வீடியோ காட்டும் போது டெரஸ் நான் காட்டல. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டெரஸும் காட்டுக்குன்னு சொல்லிட்டு. டெரஸ் ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ்ல இருந்து என்னென்னலாம் நியர்பை இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷுவலாக ஜூம் பண்ணி காட்டுறோம் வாங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன தெரியுது உங்களுக்கு, அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான ட்ராக் இருக்குங்களா, உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ல இருந்து ஒரு 800 to 900 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் டு கோயிலம்பாக்கம் வழியாக மடிப்பாக்கம் போகிற ரூட்டு, அங்கேருந்து 800 மீட்டர். அந்த பில்டிங் தெரியுதுங்களா, ரெண்டாவது லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள். அந்த பில்டிங் தெரியுதுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச்சங்காடு சிக்னலில் அந்த பில்டிங் நம்மளுக்கு வரும். எக்ஸாக்டாக ஈச்சங்காடு சிக்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அப்படியே இந்த சைடு பாருங்கள், அந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதுங்களா, வெள்ளை கலர் பில்டிங். அது என்ன பில்டிங் தெரியுதா உங்களுக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல். சரிங்களா, அந்த காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இங்கேருந்து அந்த பிரிட்ஜ் தெரியுங்களா, ரேடியல் ரோடு பிரிட்ஜ், அந்த கார்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க, தெரியுதுங்களா அது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜிலேருந்து 1 கிலோமீட்டர் தான் இந்த சைடாக நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. சரிங்க, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் யூடிஎஸ் எல்லாமே ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1065 உங்களுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 425 425 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ வெயில் ரொம்ப அடிக்குதுங்க. எப்பவுமே மார்ச் ஏப்ரல் தான் வெயில் அடிக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் ஜான்வரியில் என்ன கொளுத்துது வெயில்னு சொல்லிட்டு. சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ புது ப்ராப்பர்ட்டி, ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி, இது நம்மளுக்கு ரீசேல் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இது புது ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது உங்களுக்கு என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கார் பார்க்கிங், லிஃப்ட்டு, இபி, இது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். ப்ளஸ் 5% உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் 5% உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகும். அப்படியே இது ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வராது, கார் பார்க்கிங் காஸ்ட் வராது, லிஃப்ட்டுக்கு காஸ்ட் வராது, ஜிஎஸ்டி காஸ்ட் வராது, இபிக்கு காஸ்ட் வராது. சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபால் சீலிங், ஹுட் ஒர்க் எல்லாமே பார்த்தா 8 லட்ச ரூபா கொடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணீங்க. அந்த ப்ரைஸ்லேருந்து ரொம்ப நெகோசியேஷன் பண்ணி தான் நான் இப்போ கோட் பண்ணியிருக்கேன் ப்ரைஸை. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 76 lakhs 76 லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டுமே வந்துடும். நீங்கள் இந்த 76 lakhs கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோபா, இந்த 2 காரும் இல்லை, நீங்கள் அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது. அது மாதிரி லேஃப்ட், கபோர்ட்ஸு, அது மாதிரி 3 ஏசி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த கோயிலம்பாக்கம் ரோஸ் நகர் லொக்கேஷனில் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ பெனிஃபிட்ஸோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கிடைக்காது. அதுவும் 1 இயர்க்குள்ளே வர ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. சரிங்களா, அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன வீடியோஸ்லேயே, இது எல்லாமே பிவிசியில் பண்ணியிருக்காங்க, ஹுட் ஒர்க்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே ஹுட் ஒர்க் தான். ஏன்னா போய் சொல்லி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி எனக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. அங்கே என்ன இருக்கோ அது மட்டும் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ரோஸ் நகரில் ஒரு 76 lakhsல அதுவும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. உங்களுக்காக மட்டும் தான் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.